கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்து வதங்க விடுங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாடை போனதோ ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதங்க விடுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நான் அரை முடி தேங்காய், அரை டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக. அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்மளோட காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை